إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள் ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, சென்ற உரையிலே மலக்குமார்களுடைய பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைக்குரியவர்கள் யார் யார் என்பதை தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில செய்திகளை அறிய இருக்கின்றோம். மூமின்களோடு மலக்குமார்களுக்கு எந்த அளவுக்கான தொடர்புகள் இருக்கிறது, இன்னும் யார் யாருக்காக வேண்டி மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்பதை நாம் அறிய இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா கான லைலத்துல் கத்ரி நஸல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் في كبكبة من الملائكة يصلون على كل عبد قائم أو قاعد يذكر الله عز وجل. லைலத்துல் கத்ருடைய அந்த இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களின் ஒரு பெரும் கொண்ட கூட்டத்தோடு என்ன செய்கின்றார்கள், வானுலகத்திலிருந்து இறங்குகின்றார்கள். இறங்கி யாரெல்லாம் நின்ற நிலையில் அமர்ந்த நிலையில் அல்லாஹுவை நினைவுகூறுகின்ற ஒவ்வொரு அடியாருக்காகவும் அல்லாஹுவிடம் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இந்த செய்தி ஷுஅபுல் ஈமான் என்ற நூலில 3444வது செய்தியாக, மிஷ்காத்துல் மசாபிஹ்ல 2096வது செய்தியாக இடம்பெறுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய சமூகத்திலே லைலத்துல் கத்ர் இரவு என்று சொன்னாலே தவறான ஒரு புரிதல் இருக்கிறது. 27ஆம் இரவு தான் அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்று. அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த லைலத்துல் கத்ர் இரவு எது என்பது மறக்கடிக்கப்பட்டது. அப்ப லைலத்துல் கத்ர் இரவை கடைசி 10 தினங்களில் ஒற்றைப்படை தினங்களிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஒற்றைப்படை தினங்கள் லைலத்துல் கத்ர் 21ஆகவும் இருக்கலாம், அல்லது 23ஆகவும் இருக்கலாம், 25ஆகவும் இருக்கலாம், 27ஆகவும் இருக்கலாம், 29ஆகவும் இருக்கலாம். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல பெரும் கொண்ட கூட்டத்தோடு என்ன செய்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானுலகத்திலிருந்து ஒரு பெரும் கொண்ட கூட்டம் மலக்குகளோடு இறங்குகிறார்கள். யாரெல்லாம் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகின்றார்களோ, அமர்ந்த நிலையில் அல்லாஹுவை நினைவுகூறுகின்றார்களோ,
அந்த ஒவ்வொரு அடியாருக்காகவும் அல்லாஹ்விடம் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க இந்த செய்தியில குறிப்பிடுகின்றார்கள். அப்போ இந்த செய்தியில யாருக்காக பிரார்த்தனை செய்வார்கள் என்ற அந்த பட்டியல்ல லைலத்துல் கதிரில் நின்று வணங்குகின்ற முஸ்லிம்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கின்றோம், அறிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக கண்ணுக்கு எதிரே இல்லாத முஸ்லிம்களுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க மலக்குமார்கள், நாம யாருக்காவது வேண்டி பிரார்த்தனை செய்தால் அதற்காக நமக்காக வேண்டி மலக்குகள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். உதாரணமாக கண்ணுக்கு எதிரே இல்லாத முஸ்லிமுக்காக பிரார்த்திக்கக்கூடியவருக்கு மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, பிரார்த்தனை செய்கின்றார்கள். கண்ணுக்கு எதிரே இல்லாத மக்கள் அப்படி முஸ்லிம்கள் அப்படின்னா அதுல இரண்டு சாரார்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, நமக்கு முன்னால் மரணித்து விட்டவர்கள், நமக்கு முன்னால் மரணித்து விட்டவர்கள், அவர்களும் கண்ணுக்கு எதிரே இல்லாதவர்கள் இல்லையா, மறைந்து விட்டவர்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வதை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல குறிப்பிடும் போது சொல்றான், ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். ரப்பனா இக்ஃபிர் லனா, இறைவா எங்களை நீ மன்னிப்பாயாக, வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானில் எங்களை முந்தி சென்றார்களே அவர்களையும் நீ மன்னிப்பாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில், சிறிது குரோதத்தை கூட நீ ஏற்படுத்தி விடாதே என்று பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த பிரார்த்தனையில் யாரெல்லாம் அடங்குவார்கள், யாரெல்லாம் ஈமானில் முந்தி சென்றார்களோ அதிலே சஹாபாக்கள் அடங்குவார்கள், தாபீன்கள் அடங்குவார்கள், தபா தாபீன்கள் அடங்குவார்கள், இமாம்கள் அடங்குவார்கள், நல்லடியார்கள் அடங்குவார்கள். இப்படி நம்முடைய கண்ணுக்கு எதிரே இல்லாத மரணித்து விட்ட முஸ்லிம்களும் என்ன செய்வார்கள், இதிலே அடங்குவார்கள் என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் தெளிவாக சொல்றாங்க, தஅவுத்துல் மர்இல் முஸ்லிமி லி அஹீஹி பிظهرில் கைபி முஸ்தஜாபத்துன் இன்த ரஅஸிஹி மலக்குன் முத்தவக்கலுன் குல்லமா தஆ லி அஹீஹி பிகைரின் காலல் மலக்குல் முவக்கலு பிஹி ஆமீன் வலக பிமிஸ்லின். முஸ்லிம் அதாவது கண்ணுக்கு எதிரே இல்லாத ஒரு முஸ்லிமுடைய சகோதரனுக்காக நாம துஆ செய்யும் போது அந்த துஆவை, பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், அங்கீகரிக்கின்றான். அந்த முஸ்லிமுடைய தலைக்கு அருகிலே அதற்கென்று நியமிக்கப்பட்டுள்ள ஒரு மலக்கு இருப்பார். அந்த முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்காக நன்மையை வேண்டி பிரார்த்திக்கும் போதெல்லாம் அதற்கென நியமிக்கப்பட்டுள்ள அந்த மலக்கு, அல்லாஹுவே இவருடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள், அதே போன்று உங்களுக்கும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார். புரியுதா? அல்லாஹுவே, நாம இப்போ நம்மள நிறைய மக்கள் வந்து என்ன செய்வாங்க, நாம உம்ராவுக்கு செல்லும் போது, ஹஜ்ஜுக்கு செல்லும் போது, பயணம் மேற்கொள்ளும் போது நாம என்ன செய்வோம், எனக்காக துஆ செய்யுங்க என்று நம்மிடத்திலே பலர் நம்மிடத்துல சொல்லுவாங்க. உம்ராவுக்காக பயணம் மேற்கொள்ளும் போது எங்களுக்காக துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அதாவது என்னுடைய வாழ்நாளிலேயே என்னால் அளவிட முடியாத மகிழ்ச்சி அடைந்த ஒரு தினம், ஒரு நாள் உண்டு என்று சொன்னால் அவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள். அப்ப ஹஜ்ஜுக்கு செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சொல்றாங்க, லா தன்ஸானா ஃபி துஆஇக, உன்னுடைய துஆவில் எங்களை மறந்து விடாதே என்று என்ன செய்யறாங்க, சொல்லி அனுப்புகின்றார்கள். நீங்க துஆ செய்யும் போது எங்களை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அதாவது என்னுடைய வாழ்நாளிலேயே இதை என்னால் மறக்கவே முடியாது, இதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்த ஒரு நாள் அப்படிங்கிறாங்க. அப்ப நாம உம்ராவுக்கு வரும்போது, ஹஜ்ஜுக்கு வரும்போது, பயணம் மேற்கொள்ளும் போது பொதுவாக ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை சந்திக்கும் போது எனக்காக துஆ செய்யுங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய தேவை எது என்பதை சொல்லி துஆ செய்ய சொல்லுவாங்க. எனக்கு கடனாக இருக்குது, என்னுடைய கடன் நிறைவேறுவதற்கு துஆ செய்யுங்க, எனக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறது, அந்த பிள்ளை செல்வத்திற்காக வேண்டி எனக்காக துஆ செய்யுங்க, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல முறையில் அவன் கல்வியில் தேர்ச்சி பெறுவதற்காக, தேர்விலை வெற்றி பெறுவதற்காக துஆ செய்யுங்கள், என்னுடைய மகனும் வேலை தேடிக் கொண்டிருக்கிறான்,
என்னுடைய வேலைக்காக வேண்டி துவா செய்யுங்க. இப்படி சில சகோதரர்கள் சகோதரிகள் தங்களுடைய தேவை எது என்பதை சொல்லி துவா செய்ய சொல்லுவாங்க. இன்னும் சிலர் பொத்தம் பொதுவாக என்ன செய்யுங்க, எங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மள நிறைய மக்கள் என்ன செய்யறது இல்ல, இப்படி கேட்கிறத இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். துவா செய்யறது இல்ல. என்ன செய்யறது இல்ல? துவா செய்யறது இல்ல. ஆனால் துஆ செய்ய வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? துஆ செய்ய வேண்டும். அப்படி துஆ செய்தால் அந்த துஆவிலே ஒரு பொது நலம் இருந்தாலும் கூட அதிலும் ஒரு சுயநலம் இருக்கிறது. நாம பிறருக்காக வேண்டிதான் துஆ செய்கின்றோம். ஒருவருடைய கடனை அடைப்பதற்காக வேண்டி நாம துஆ செய்தால் நம்முடைய கடனை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவான். ஒருவருடைய அறிவுக்காக வேண்டி கல்விக்காக வேண்டி நாம துஆ செய்தா நம்முடைய கல்வியில அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அபிவிருத்தி செய்வான். ஒருவருடைய செல்வத்திற்காக நாம துவா செய்தா நம்முடைய செல்வத்துக்காக வேண்டி மலக்குமார்கள் துவா செய்யறாங்க. அல்லாஹுவே இவருடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள். பிறருக்காக நாம துவா செய்யும் போது அல்லாஹுவே இவருடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள். இவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை போன்று உங்களுக்கும் கிடைக்கட்டும் என்று என்ன செய்யறார்? பிரார்த்தனை செய்யறார். அப்ப அதனால அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த சப்தம் யாரையெல்லாம் சென்றடைகின்றதோ அவர்களெல்லாம் ஒன்றை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது உங்களிடத்துல துஆ செய்ய சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் துஆ செய்யுங்கள். அந்த துஆவினுடைய பிரதிபலன் அவருக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் அது கிடைக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மலக்குமார்களுடைய பிரார்த்தனை அது நமக்கு தரக்கூடிய பலன் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 33வது அத்தியாயத்தினுடைய 43வது வசனத்திலே சொல்கின்றான், ஹுவல்லதி அவன்தான் யுஸல்லி அலைக்கும் உங்களுக்காக அவன் அருள் புரிகின்றான், வ மலாயிகத்துஹு அவனுடைய வானவர்கள் மலக்குகள் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள், லியுஹ்ரிஜக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர் அவன்தான் உங்களை இருளிலிருந்து வெளியாக்கி வெளிச்சத்தின் பக்கம் உங்களை என்ன செய்கின்றான்? கொண்டு வந்து உங்கள் மீது அருள் புரிந்திருக்கிறான். மலக்குமார்கள் உங்களுக்கு அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். வகான பில் முஃமினீன ரஹீமா மூமின்கள் மீது அல்லாஹ் தஆலா மிகவும் கருணையுடையவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா 33வது அத்தியாயத்தினுடைய 43வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த வசனத்திலிருந்து மலக்குகளுடைய பிரார்த்தனை நம்மை நேர்வழியில் செலுத்தக்கூடியதாக, அல்லாஹுடைய ஒளியின் பக்கம் அவனுடைய மார்க்கத்தின் பக்கம் நம்மை செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் அறியலாம். அப்ப ஷிர்க்கிலிருந்து, குஃப்ரிலிருந்து, பித்அத்திலிருந்து, சிறிய பெரிய பாவங்களில் இருந்து எல்லா இருள்களை விட்டும் மலக்குகளுடைய பிரார்த்தனை நம்மை காப்பாற்றும் என்பதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹுவினால் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை மலக்குகளுடைய பிரார்த்தனையின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம்? அடைகின்றோம். மலக்குகள் பிரார்த்தனை செய்யும் போது அந்த பாவங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின் ஃபௌகிஹின்ன வல் மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வ யஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்தி அலா இன்னல்லாஹ ஹுவல் கஃபூருர் ரஹீம். மனிதர்களுடைய பாவங்களால வானங்கள் அவற்றினுடைய மேற்புறத்திலிருந்து பிளந்துவிட நெருங்கும். மலக்குகள் தங்களுடைய இறைவனின் புகழை கொண்டு என்ன செய்யறாங்க? யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் அவர்கள் தங்களுடைய இறைவனின் புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்கின்றார்கள். வ யஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்தி பூமியிலே உள்ளவர்களுக்காக அவர்கள் என்ன செய்யறாங்க? பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாக கருணையுடையவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா 42வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்திலே என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம பிறருக்காக துஆ செய்ய வேண்டும். அப்படி துஆ செய்தால் நமக்கும் அதை போன்ற பிரதிபலனை அல்லாஹ் தருகின்றான். தருவது மட்டுமல்ல, நமக்காக நியமிக்கப்பட்ட ஒரு மலக்கு ஆமீன் சொல்கின்றார் என்பதையும் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மூமின்களுக்காக மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள்? ஆமீன் சொல்லுகிறார்கள். அது பிரார்த்தனைகளுக்காக மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள் அப்படிங்கிறத நாம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அது போன்று நாம எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும்
அதற்காக மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? ஆமீன் சொல்லுவதற்காகவே மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில சொல்றாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுஸிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? பிரார்த்தனை செய்யாதீர்கள். இல்லா பி கைரின், நன்மையை தவிர, நலவை தவிர உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள். இன்னல் மலாயிக்கத யுஅம்மினூன அலா மா தகூலூன், நீங்கள் சொல்லக்கூடியதற்கு மலக்குமார்கள் ஆமீன் கூறுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1678வது செய்தியாக இடம்பெறுகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்க? அறிவிக்கிறாங்க. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர், சில நேரங்கள்ல பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு விதமான விரக்தியின் உச்சகட்டத்திற்கு செல்லும் போது மனிதன் என்ன செய்கின்றான்? தனக்கு எதிராக துவா செய்கின்றான். நாம எதுக்குதான் இந்த உலகத்துல வாழ்றோம், ஆனா அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக துவா செய்கின்றார்கள், தன்னுடைய உறவினர்களுக்கு எதிராக துவா செய்கின்றார்கள். அப்ப இந்த மாதிரி துவா செய்யலாமா என்றால் துவா செய்யக்கூடாது. தனக்கு எதிராகவோ, தன்னுடைய செல்வத்திற்கு எதிராகவோ, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவோ, தன்னுடைய உறவினர்களுக்கு எதிராகவோ, உறவை முறித்துக் கொள்வதற்காகவோ பிரார்த்தனை செய்யக்கூடாது என்பது பொதுவான தடை. இதுல குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுஸிக்கும் இல்லா பி கைரின், நன்மையை தவிர நீங்கள் எதையும் பிரார்த்தனை செய்யாதீர்கள், உங்களுக்கு எதிராக எதையும் பிரார்த்தனை செய்யாதீர்கள். ஃபஇன்னல் மலாயிகத யுஅம்மினூன அலா மா தகூலூன், நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? ஆமீன் சொல்லுகின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1678வது செய்தியாக இடம்பெறுகிறது. இன்னும் ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக சொல்றாங்க, எந்தெந்த இடங்களில் எல்லாம் தேவையற்ற பேச்சுக்கள், சமூகத்துல எந்தெந்த இடங்களில் எல்லாம் தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற வார்த்தை பிரயோகங்கள் வருமோ அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஹலர்துமுல் மரீத, இதா ஹலர்துமுல் மரீத அவில் மையித, நீங்கள் நோயாளியாகவோ அல்லது இறந்தவரை சந்திப்பதற்காகவோ சென்றால் தகூலு கைரா, நன்மையை சொல்லுங்கள், நல்லதை பேசுங்கள். இன்னல் மலாயிகத யுஅம்மினூன அலா மா தகூலூன், நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்கு மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? ஆமீன் கூறுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 1677வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, 2 இடங்களை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒன்று, நோயாளியை சந்திக்க சென்றால், நீங்க பாருங்க, நோயாளியை சந்திக்க செல்லும் போது அவர்களுக்கான ஆறுதல் வார்த்தைகளைத்தான் நாம் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். இப்படித்தான் ஒருவருக்கு நோய் வந்தது, அவர் மரணித்து விட்டார். இப்படித்தான் ஒருவருக்கு நோய் வந்தது, அவருடைய கால்கள் துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்படி அதிர்ச்சி தரக்கூடிய அல்லது எந்த வார்த்தைகளை சொன்னால் நோயாளிக்கு ஒரு பீதியை அது ஏற்படுத்துமோ, ஒரு பயத்தை ஏற்படுத்துமோ, அப்படியான வார்த்தைகளை, உண்மையிலேயே அவர் அந்த மாதிரியான நோயில ரொம்ப முடியாத கண்டிஷன்ல இருந்தாலும் கூட அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நோயாளி இடத்துல செல்லும் போது சில அதபுகள், ஒழுக்கங்கள் இருக்கிறது. அந்த ஒழுக்கங்களை பேணி நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய தலைமாட்டுக்கு அருகிலே அமர வேண்டும். அந்நிய பெண்களாக இருந்தால் உட்காரக்கூடாது. அந்நிய ஆண்கள் ஒரு ஆணை சந்திப்பதாக இருந்தால் தலைமாட்டிலே உட்கார்ந்து தலையிலே கை வைத்து லாபஸ் தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய நோயை குணப்படுத்துவானாக, சுத்தப்படுத்துவானாக, அஸ்அலுல்லாஹுல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஷ்ஃபீக என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது ஒரு சாதாரண நோய் தான், இது விரைவில் குணமாகிவிடும், இதன் மூலம் உங்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். இப்படி ஆறுதலான வார்த்தைகளை சொல்லும் போது அதுவே அந்த நோயாளிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அங்க உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. நோயாளிக்கு மேலும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய, பீதியை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அது போன்றுதான் மரணித்த வீடுகளையும் தேவையில்லாத பேச்சுக்கள் வருகின்ற சபைகள்ல இந்த மரணித்த வீடுகள். மரணித்த வீடுகள்ல போய் என்ன செய்யறது? தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் மக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த இடத்துல மரணித்த வீடுகளுக்கு செல்லும் போது மௌனமாக இருக்க வேண்டும், மரண சிந்தனை இருக்க வேண்டும், மறுமை சிந்தனை இருக்க வேண்டும். நாமும் இது போன்று மரணிக்க இருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு ஏற்பட வேண்டும், கவலை ஏற்பட வேண்டும். அதெல்லாம் விட்டுக்கிட்டு என்ன செய்யறது? தேவையற்ற பேச்சுக்களில் மக்கள் ஈடுபடுவதை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்னல் மலாயிகத யுஅம்மினூன அலா மா தகூலூன்,
நீங்கள் சொல்லுகின்ற அந்த சொற்களுக்கு, நீங்கள் சொல்லக்கூடியதற்கு மலக்குகள் என்ன செய்யறாங்க? ஆமீன் சொல்றாங்க அப்படின்னு. அதனால இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த மலக்குமார்கள் மூமின்களோடு எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் அவர்கள் வருகை தருகிறார்கள், இதற்கு முன்னால் சில விஷயங்களை எல்லாம் நாம் என்ன செஞ்சோம், தொடர்ந்து பார்த்தோம். அதுபோன்று எந்தெந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹுவை நாம் நினைவு கூறுகின்றோமோ அந்தந்த இடங்களுக்கு மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? வருகை தருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறாங்க, அதாவது ராஃபி ரிஃபாஅத் இப்னு ராஃபி அஸ்ஸுரகி என்கின்ற ஒரு நபித்தோழர் தன்னுடைய தந்தையின் வாயிலாக அறிவிக்கின்றார்கள், குன்னா யோமன் நுஸல்லி வராஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒரு நாள் நாங்கள் என்ன செய்தோம்? தொழுது கொண்டிருந்தோம். பலம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்தும் போது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அது எல்லாரும் வழக்கமா சொல்ற சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அல்லாஹ் தன்னை புகழ்வோரின் புகழை ஏற்றுக்கொண்டான், புகழுரையை கேட்டுக்கொண்டான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றாங்க. கால ரஜுலுன் வராஅஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுத மனிதர்களில் ஒருவர் என்ன சொல்றாரு? ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, அதாவது எங்களுடைய இறைவா, புகழ் அனைத்தும் உனக்கே உரியது, தூய்மையும் சுபிட்சமும் உடைய உனது புகழை நிறைவாக நாங்கள் என்ன செய்கின்றோம்? போற்றுகின்றேன் என்ற அந்த அர்த்தத்தை உடைய வார்த்தையை அவர் கூறுகின்றார். பலம்மா இன்சரஃப, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை முடித்து விட்டு திரும்பிய உடனேயே கேட்கிறாங்க, மனில் முத்தக்கல்லிம், யார் இந்த வார்த்தையை சொன்னார்? யார் இந்த வார்த்தையை சொன்னார்? ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, யார் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை முடித்த உடனே என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. அந்த நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் தான் இந்த வார்த்தையை சொன்னேன் என்று அந்த நபித்தோழர் சொல்றார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரஅய்து பில்அத்தன் வ 30 மலக்கன் யப்ததிரூனஹா அய்யுஹும் யக்துபுஹா அவ்வலு, நீங்க சொன்ன இந்த வார்த்தை இருக்கின்றதே, இந்த வார்த்தைகளை, அதாவது இந்த வார்த்தைகளை 30க்கும் மேற்பட்ட மலக்குகள் இதை முதலில் நம்மில் பதிவு செய்யக்கூடியவர் யார் என்று போட்டி போட்டுக் கொள்வதை நான் பார்த்தேன். 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க? இந்த வார்த்தையை நம்மில் பதிவு செய்யக்கூடியவர்கள் யார் என்று போட்டி போட்டதை பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 799வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, பொதுவாக நம்மோடு நன்மையை எழுதக்கூடிய, தீமையை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அதோடு அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய வார்த்தைகளை பதிவு செய்வதற்கென்று பிரத்யேகமாக சில மலக்குமார்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம்? அறிகின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த ஹதீஸ்ல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் நமக்கு அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு சமூகத்திலே ஒரு சாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் தெரியும், மறைவான விஷயங்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அறிவார்கள் என்று பேசக்கூடிய, அதற்காக வாதிடக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியாது என்று வெளிப்படையாக வசனமே இருக்குது. ஆனா என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவானவற்றை அறிவார்கள் என்று பேசக்கூடிய, அதற்காக வாதிடக்கூடிய மக்களை எல்லாம் நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல என்ன கேட்கிறாங்க? மனில் முத்தகல்லிம் ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று சொன்ன உடனேயே மனில் முத்தகல்லிம், இந்த வார்த்தையை பேசியவர் யார் என்று கேட்கின்றார். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியும் என்றால் இப்படி கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வார்த்தையை சொன்னது யார் என்று இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதர் அவர்களால் தெரிய முடியும். ஆனா அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் அறிவித்த விஷயங்கள் அவர்களுக்கு தெரியும் என்பதையும் நாம் இந்த ஹதீஸில் உறுதிப்படுத்துறோம். எப்படி?
30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் இந்த வார்த்தையை அவர்களில் யார் பதிவு செய்வது என்று போட்டி போட்டுக் கொண்டதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நாம் பார்க்காததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். நாம் கேட்காததையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை வஹ்யாக அறிவித்தானோ அது அவர்களுக்கு தெரியும், நமக்கு அது தெரியாது. ஆனா அதே நேரத்துல மறைவான ஞானம் அல்லாஹுடைய தூதருக்கு தெரியாது என்பதையும் இந்த ஹதீஸிலே நாம் என்ன செய்கின்றோம், புரிந்து கொள்கின்றோம். இது நான் இதற்கு சில தகவல்களை சொல்லும் போது கூடுதலான சில செய்திகளை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்துல ஷிர்க்கை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹுடைய தன்மையை அவனுடைய அடியார்களுக்கும் இருக்கின்றது என்பதை நிலைநாட்டுவதற்காக ரொம்ப பாடுபடுறாங்க. அப்ப இதெல்லாம் அதற்கு எதிரான வாதங்களாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மலக்குமார்கள் வருகை தரக்கூடிய 2 நேரங்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. 2 நேரங்கள், அந்த 2 நேரங்களிலும் மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, வந்து செல்கின்றார்கள். பொதுவாக நாம முந்தைய வகுப்புகள்ல அல்லாஹுவை நினைவுறக்கூடிய இடங்களுக்கு நபி மலக்குமார்கள் வருகின்றார்கள். ஜும்மாவுடைய மஸ்ஜிதுல முதலிலே வரக்கூடியவர்களுடைய பெயர்களை பதிவு செய்வதற்காக மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். நல்லோர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம். அது போன்று தினமும் சில மலக்குமார்கள் என்ன செய்யறாங்கன்னா, வானுலகத்திற்கும் பூமிக்கும் காலையிலும் மாலையிலும் அவர்கள் சுழற்சி முறையிலே வந்து செல்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ்ல என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஒரு கூட்டத்தார், ஒரு கூட்டம் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, வானத்திற்கு செல்வார்கள். மறுகூட்ட மலக்குமார்கள் பூமிக்கு வருவார்கள். இவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்திலும் அஸருடைய நேரத்திலும் சந்தித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். பாருங்க, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 2வது பாகத்துல 504வது பக்கத்துல சொல்றாங்க, நம்முடைய செயல்களை பதிவு செய்ய நம்முடன் எப்படி 2 மலக்குகள் பகலும் இரவும் என 2 நேரங்களில் சுழற்சி முறையில் வருகின்றார்களோ அதுபோன்று இரவுடைய பணியை முடித்துவிட்டு ஃபஜ்ருடைய நேரத்தில் வானத்திற்கு புறப்படுவதற்கும், அதுபோன்று அஸருடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் மாறி மாறி என்ன செய்யறாங்க, மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, வருகை தருகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைலி வ மலாயிகத்தும் பின்னஹார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, உங்களிடத்துல இரவிலும் சில மலக்குகள், பகலிலும் சில மலக்குகள் என்ன செய்யறாங்க, சுழற்சி முறையில வருகின்றார்கள். அஸருடைய தொழுகையிலும் ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அவர்கள் ஒன்று சேருகின்றார்கள். சரியா? ஒன்று சேர்ந்து விட்டு உங்களுக்கு மத்தியில உங்களிடத்திலே அவர்கள் இரவு தங்கி அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்க, வானுலகத்திற்கு ஏறி செல்கின்றார்கள். எல்லாவற்றையும் நன்கு அறிந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களிடத்துல கேட்கின்றான், கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் நீங்கள் விட்டு வந்தீர்கள். அப்ப அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க, தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன், அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை நாங்கள் விட்டு வந்தோம். அதைனாஹும் வஹும் யுஸல்லூன், அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களிடத்திலே நாங்கள் வருகை தந்தோம் என்று மலக்குகள் சொல்றாங்க. அப்ப ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அஸருடைய தொழுகையிலும் என்ன செய்யறாங்க, மலக்குமார்கள் வந்து செல்கின்றார்கள். அப்ப ஃபஜ்ருடைய தொழுகையில் மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். அஸருடைய தொழுகை முடித்தவுடன் மலக்குமார்கள் செல்கிறார்கள். அப்ப யதஆகபூன ஃபீக்கும், உங்களிடத்துல சுழற்சி முறையில என்ன செய்யறாங்க, ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அஸருடைய தொழுகையிலும் மலக்குமார்கள் வந்து செல்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் கேட்கும் போது தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன், அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது நாங்கள் அவர்களிடத்திலே வருகை தந்தோம். அதைனாஹும் வஹும் யுஸல்லூன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்விடத்துல மலக்குமார்கள் இப்படி சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய அடியார்களை நீங்கள் எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்கும் போது தொழும் நிலையில் விட்டு வந்தோம், தொழும் நிலையில் அவர்களிடத்திலே வந்தோம் என்று சொல்ல வேண்டுமானால் நாம தொழுகையாளியாக இருக்கணும். ஆனால் இன்று நம்மில் அதிகமான மக்கள் என்ன செய்யறோம், தூங்கிய நிலையில் தான் இருக்கிறோம். ஏன்னா 2 தொழுகையையும் மிஸ் பண்ணக்கூடியதை பார்க்கிறோம். ஃபஜ்ருடைய தொழுகை, அதிலும் நிறைய மக்கள் தூங்கிய என்ன செய்யறாங்க, ஃபஜ்ருடைய தொழுகையை கழிக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்விடத்துல தூங்கிய நிலையில் உன்னுடைய அடியார்களை விட்டு வந்தோம்,
தூங்கிய நிலையில் உன்னுடைய அடியார்களிடத்தில் வந்தோம் என்று சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப லுஹருடைய தொழுகையை சாப்பிட்டு விட்டு தூங்குறாங்க, அசரு மிஸ் ஆகுது, அசரு கட் ஆகுது. அப்ப இதை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதனால மலக்குமார்கள் நம்மை குறித்து தொழுது கொண்டிருந்த நிலையில் அவர்களை விட்டு வந்தோம், உன்னை தொழுது கொண்டிருந்த நிலையிலேயே அவர்களிடத்திலே நாங்கள் வந்தோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தொழுகையில் பேணுதல் உடையவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். நாம சொன்ன இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 5555வது ஹதீஸாக, சஹீஹு முஸ்லிம்ல 1112வது ஹதீஸாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். இந்த ஹதீஸை அறிவித்துவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, விரும்பினால் நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த வசனத்தை ஓதுங்கள். இந்த வசனம் தான் 5 நேர தொழுகைக்கு ஆதாரமான ஒரு வசனம். அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல். ஏன்னா சூரியன் உதயமானதிலிருந்து அந்த 2 தொழுகைகள், லுஹருடைய தொழுகை, அஸருடைய தொழுகை, அதுபோன்று மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை. அகிமிஸ் ஸலாத்த தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல் இரவு இருளாகும் போது. அப்ப மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை. குர்ஆன் அல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகை தனியா அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் அல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அதிகாலையில் ஓதுவதை, அந்த தொழுகையை கடைபிடியுங்கள். அதிகாலையில் ஓதுவது மலக்குகளிடம் சாட்சியம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 17வது அத்தியாயத்தினுடைய 78வது வசனத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, விரும்பினால் இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1148வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்யணும் பார்க்கணும். இப்ப ஃபஜ்ருடைய தொழுகை நீண்ட வசனங்களை ஓதி தொழக்கூடிய ஒரு தொழுகை என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம். அதுபோன்று ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு குர்ஆனை நாம் என்ன செய்யணும், ஓத வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அதாவது அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், காம ஃபீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அர்பஇன். 4 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். இன்னல்லாஹ லா யனாமு வலா யம்பகி லஹு அன் யனாம. அல்லாஹ் தூங்க மாட்டான், தூங்குவது அவனுக்கு தேவையில்லை, தூங்குவது அவனுக்கு அவனுடைய பண்புகளுக்கு சேர்த்து சொல்லக்கூடாத ஒன்று, அவனுக்கு தகாத ஒன்று அப்படிங்கிறாங்க. அது போன்று அவன் தராசை உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். தராசுனா அடியார்களுடைய அந்த அமல்கள் நிறுத்தப்படுகின்ற தராசு. நம்ம ஏற்கனவே மீசானை பற்றி மரணம் முதல் மறுமை வரை என்ற அந்த தொடர் கல்வி வகுப்புல மீசான் தராசை குறித்தெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பேசி இருக்கிறோம். அப்ப தராசை அல்லாஹ் உயர்த்துகின்றான், தாழ்த்துகின்றான். ஏன்னா அது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வயுர்ஃபஉ இலைஹி அமலுன் நஹாரி பில்லைலி வஅமலுல் லைலி பின்னஹார். மனிதன் பகலில் புரிந்த செயலை அல்லாஹ் அந்த இரவில அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது. மனிதன் பகலிலே செய்த அந்த செயல் இரவிலே அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது. இரவிலே அவன் செய்த செயல் பகலிடம் அவனிடம் மேலே கொண்டு செல்லப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயங்கள் சொல்றாங்க. அல்லாஹ் தூங்க மாட்டான், தூங்குவது அவனுக்கு தகாத ஒன்று, அவன் தராசை உயர்த்துகின்றான், தாழ்த்துகின்றான். 2வது விஷயம். 3வது, மனிதன் பகலில் புரிந்த செயலை, பகலில் என்னெல்லாம் செயல்களை செய்கின்றானோ அதை இரவில் அல்லாஹ்விடம் மேலே இரவில் செய்த செயலை பகலில் அவனிடம் மேலே கொண்டு செல்லப்படுகிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 295வது ஹதீஸாக, 293வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அப்ப மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, காலையிலும் மாலையிலும் அவர்கள் வந்து செல்கின்றார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அஸருடைய தொழுகையிலும் அவர்கள் சந்தித்துக் கொள்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம், அறிகின்றோம். சரி, அடுத்ததாக மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சில பணிகளை என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். அது இன்னும் விலாவாரியாக நாம பின்னால் வகுப்புகளிலே அறிய இருக்கின்றோம். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்முடைய சலாத்தை தெரிவிப்பதற்காக சில மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கிறார். ஏன்னா இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சுனனுன் நசாயில 1282வது செய்தியாக, சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹாவிலே இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
2853வது செய்தியாக இதை பதிவு செய்கின்றார்கள். இன்னலில்லாஹி மலாயிக்கத்தன், நிச்சயமாக அல்லாஹுக்கென்று சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க. ஸய்யாஹீன ஃபில் அர்த், அவர்கள் பூமியில் பயணம் செய்து யுபல்லிகுனனி மின் உம்மத்தி அஸ்ஸலாம, மலக்குகள் பூமியில பயணம் செய்து என் சமூகத்தினுடைய சலாத்தை எனக்கு தெரிவிக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸ் சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹால 2853வது செய்தியாக, சுனனு நஸாயில 1882வது செய்தியாக சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல நாம நிறைய விஷயங்கள், நாம் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. முதலாவது விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம ஸலவாத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த செய்திய இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஏன்னா நாம் சொல்லுகின்ற ஸலவாத்தை எடுத்து சொல்வதற்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எடுத்து செல்வதற்காக மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களை பார்த்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காதவர்கள், இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாதவர்கள். பொய்யான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு, அவதூறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத எந்த ஒரு முஃமினும் இந்த உலகத்துல இருக்க மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாத எந்த ஒரு முஃமினும் இந்த உலகத்திலே இருக்க மாட்டார். எல்லோரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட நாம் மேலாக நேசிக்கின்றோம். அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று பல உரைகளில் நாம் என்ன செய்கின்றோம், வலியுறுத்தி சொல்கின்றோம். சரியா? யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கின்றானோ அவர்கள் மீது அல்லாஹு தஆலா 10 முறை அருள் புரிகின்றான். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கூறப்பட்டு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் கஞ்சனிலேயே மிகப்பெரிய கஞ்சன். அதுபோன்று யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கின்றார்களோ அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத், மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். இப்படி ஸலவாத்தினுடைய சிறப்புகள் என்று அது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டும். நாம ஒவ்வொரு உரைகளிலும், அதிகமான உரைகள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லதான் செய்கிறோம். ஆனாலும் நம்ம மீது சில மக்கள் என்ன செய்யறாங்க, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த சத்தியம் மக்களை சென்றடைந்து விடக் கூடாது என்பதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதில்லை, இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லவில்லை. யார் ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறார், அல்லாஹ் 10 முறை அருள் புரிகின்றான். ஹதீஸ் எல்லாம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் நாம் ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. நாம என்ன செய்ய வேண்டும், அதாவது நாம ஸலவாத்து சொல்ல வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அதிகமாக நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அந்த ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். அடுத்து, இந்த ஒரு ஹதீஸை வைத்து சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அப்ப ஸலவாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே உயிரோடு இருக்கிறார்கள். அப்ப நாம சொல்றதை எல்லாம் அவங்க கேட்பாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யலாம் என்ற முடிவுக்கு என்ன செய்யறாங்க, வராங்க. இது தவறு. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது, மலக்குகள் பூமியில் பயணம் செய்து என்னுடைய சமூகத்தாருடைய சலாமை எனக்கு தெரிவிக்கிறார்கள், மலக்குகள் தெரிவிக்கிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் அதற்கு பதில் சொல்கின்றார்கள் என்றோ அல்லது அவர்களுக்கு காது கேட்கின்றது அப்படி எல்லாம் ஹதீஸ்ல வரல. எனக்கு மலக்குமார்கள் தெரிவிக்கிறார்கள், அதோடு நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஹதீஸ்ல இல்லாத விஷயங்களை வருத்தி கட்டி கொண்டு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. போலித்தனமான ஆதாரங்களை உருவாக்க கூடாது. ஏனென்றால் எந்த ஒரு சஹாபியும், எந்த ஒரு தாபியும், எந்த ஒரு தபஅத்தாபியும், சிறந்த 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சிறந்த முன்னோர்கள் சலஃபுகளில் யாரும் இந்த ஹதீஸை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் நம்முடைய பிரார்த்தனையை செவிமடுப்பார்கள், அவர்களிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யலாம் நேரடியாக, அல்லது அவர்களின் பொருட்டால் இறைவா தா என்று கேட்கலாம் என்று யாருமே இந்த ஹதீஸை வச்சு புரியல, விளங்கல்ல. அப்ப இப்படி நாம விளங்குறது அது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம். இதுவும் நம்முடைய மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய, போதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது இந்த ஸலவாத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால இதை நாம் சொன்னோம். அது போன்று உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நிறைய மக்கள் என்ன செய்வாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில மக்கள் ஊர்ல இருந்து வரும்போது என்ன செய்வாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க, போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க.
அப்ப மக்களுக்கு என்ன ஒரு தவறான நம்பிக்கை அப்படின்னா, ஸலவாத்து சொல்றது, சலாம் சொல்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு அருகிலே வந்து ஸலவாத்து சொன்னால்தான், சலாம் சொன்னால்தான் அது கரெக்டா இருக்கும். நாம நம்முடைய ஊர்ல இருந்தே ஸலவாத்து சொல்லலாம். அது மலக்குமார்களின் மூலமாக எத்தி வைக்கப்படும். இந்த நாலேஜ் இல்லாம, இந்த அறிவு இல்லாம, இந்த ஹதீஸை பற்றிய விழிப்புணர்வு இல்லாம என்ன செய்யறாங்க? நான் சலாம் சொன்னேன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படி சொல்லி அனுப்ப வேண்டிய தேவையே இல்லை. அது போன்று ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு வரக்கூடிய நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க? மதீனாவுக்கு கபர்ல ஸலவாத்து சொன்னால்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை ஜியாரத் சந்தித்தால்தான் ஹஜ் நிறைவேறும், உம்ரா நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு தவறான நம்பிக்கை நம்முடைய மக்களிடத்தில் இருக்கு. இதுவும் தவறான விஷயம். ஸலவாத்து நாம எங்கிருந்து சொன்னாலும் அது மலக்குமார்களின் மூலமாக எத்தி வைக்கப்படுகிறது. கபருக்கு வந்துதான் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பது கிடையாது. அதுபோல மதீனாவுக்கு பயணம் மேற்கொள்வது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை சந்திப்பதற்காக அல்ல. நிறைய மக்களுடைய மென்டாலிட்டி அப்படிதான் இருக்குது. அதனாலதான் ரவுலாவுக்கு அவங்க புக் பண்ணும்போது ரவுலாவுக்கு பெர்மிட் கிடைக்கலன்னா எதையோ இழந்ததை போன்று துடிக்கிறாங்க. ஐயோ ரவுலாவுக்கு பெர்மிட் கிடைக்கல அப்படின்னு என்ன செய்யறாங்க? புலம்புறாங்க. அப்படி இல்லை. ரவுலா அது தனி தலைப்பாக பேசப்பட வேண்டும். அது ஒரு தனி விஷயம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நீங்க ஹஜ் உம்ரா என்பது மக்காவோடு சம்பந்தப்பட்ட சில கிரிகைகளை குறிப்பிட்ட நாட்களில் செய்வதுதான் ஹஜ் என்பது. அது போன்று உம்ரா என்பது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் உம்ராவுக்கும் சம்பந்தம் இல்ல. மதீனாவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சம்பந்தம் இல்ல. ஒருவர் மதீனாவுக்கு செல்லாவிட்டாலும் அவருடைய ஹஜ் நிறைவேறும். ஒருவர் மதீனாவுக்கு செல்லாவிட்டாலும் அவருடைய உம்ரா நிறைவேறும். அதில் நாம எதுக்காக மதீனாவுக்கு போறோம்? எதற்காக மதீனாவுக்கு செல்கின்றோம் என்றால், மதீனா மஸ்ஜிது நபவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அங்கு ஒரு ரக்காத் தொழுதால் 1000 ரக்காத் தொழுத நன்மை. ஒரு ரக்காத் தொழுதா 1000 ரக்காத் தொழுத நன்மை. இந்த நன்மைக்காகத்தான் நாம் அங்கே செல்கின்றோமே தவிர ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு போய் சலாம் சொல்லணும் அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு போய் துஆ செய்யணும். ரசூலுல்லாஹ்வுடைய சில பேர் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தவறான வழிகாட்டுதலால என்ன செய்யறாங்கன்னா மக்காவிலே செஞ்ச ஹஜ்ஜை மதீனாவிலே பாழாக்குகின்றார்கள். மக்காவிலே செஞ்ச உம்ராவை மதீனாவிலே பாழாக்குகின்றார்கள். எப்படி பாழாக்குறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு போய் கையேந்தி என்ன செய்யறாங்க? துஆ செய்யறாங்க. யா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அதை தாங்க இது தாங்க என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பதை போன்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல துஆ செய்யறாங்க. அல்லது அல்லாஹ்வின் தூதரின் பொருட்டால் எங்களுக்கு தா என்று துஆ செய்யறாங்க. எப்படி துஆ செய்தாலும் அமல் எல்லாம் பாத்திலாயிரும், அழிந்து விடும். அவர்கள் இணை வைத்து விட்டால் அவர்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து விடும். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய மக்கள் தங்களுடைய உம்ராவை, ஹஜ்ஜை மதீனாவிலே பாழ்படுத்துகின்றார்கள். இது இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக தலைப்பிலிருந்து கொஞ்சம் வெளியே போய் இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னேன். அதனால ஸலவாத்து சொல்றது, நாம எங்கிருந்து ஸலவாத்து சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. மதீனாவுக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்ல. தூரமான இடத்திலிருந்து நம்ம பயணம் மேற்கொண்டு வரோம், பல லட்சங்களை செலவாக்கி வரோம். மதீனாவுக்கு பயணம் மேற்கொள்வது நன்மையான விஷயம். மதீனா பள்ளிக்கு செல்வது நன்மைக்கு, மதீனாவுடைய சிறப்புகள், அது நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டிய ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டும். சரியா? அப்ப அதற்காக ஒருவர் மதீனாவின் பள்ளிக்கு தொழுவதற்காக செல்ல வேண்டும் என்ற நீயத்தோடு வந்தா அது தப்பு இல்லை. ஆனால் சலாம் சொல்றதுக்காக, ஸலவாத் சொல்றதுக்காக வரணுங்கிற அவசியம் இல்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மலக்குமார்கள் அடுத்து மலக்குமார்கள் மூமின்களோடு தொடர்புடைய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, மலக்குமார்கள் மூமின்களுக்கு நற்செய்தி சொல்கின்றார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தோம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க? நற்செய்தி சொன்னார்கள். அதாவது 51வது அத்தியாயத்தினுடைய 24 28வது வசனங்கள் வரை மலக்குமார்கள் சொன்ன நற்செய்திகளை பற்றி அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான். அது ஏற்கனவே பார்த்தனால அந்த வசனத்தை மீண்டும் நான் என்ன செய்யவில்லை, வாசிக்கவில்லை. அந்த வசன எண்ணை மட்டும் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அதுபோன்று
நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறக்க போவதை மலக்குமார்கள் என்ன செய்தாங்க? நற்செய்தியாக சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ஃபனாதத்துல் மலாயிகத்து வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், அவர்கள் வந்து அந்த மிஹ்ராபிலே அந்த மாடத்திலே நின்று தொழுது கொண்டிருக்கும் போது மலக்குமார்கள் அழைத்து சப்தமிட்டு அழைத்து என்ன செய்யறாங்க? சொல்றாங்க, ஜக்கரியாவே அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா யஹ்யாவை கொண்டு யஹ்யாவை வாக்களிப்பதாக உங்களுக்கு என்ன செய்கின்றான்? அவன் நற்செய்தி சொல்கின்றான். முஸத்திகன் பிகலிமத்தின் மினல்லாஹி வஸய்யிதன் வஹஸூரன் வநபிய்யன் மினஸ் ஸாலிஹீன். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா வர்ணித்து சொல்கின்றான். அவர்கள் அல்லாஹ்வின் ஒரு வார்த்தையை உண்மைப்படுத்தி வைப்பார், மனிதர்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவராக இருப்பார், இன்பத்தை துறந்து வாழக்கூடியவராக, நபியாக, நல்லொழுக்கமுடைய ஒருவராக இருப்பார் என்று அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து மலக்குமார்கள் யஹ்யா என்ற குழந்தையை அல்லாஹ் உங்களுக்கு நற்செய்தியாக கூறுகின்றான் என்று என்ன செய்கின்றார்கள்? சொல்கின்றார். சரி, அதுபோன்று நபிமார்களுக்கு மட்டுமல்ல, நல்லோர்களுக்கும் மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? நற்செய்தி சொல்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன செய்கின்றான்? சொல்லுகின்றான். யாருக்கு அப்படி நற்செய்தி சொன்னான்? 3வது அத்தியாயத்தினுடைய 42வது வசனம். இது காலத்தில் மலாயிகத்து, மலக்குமார்கள் சொன்னதை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். யா மரியம், மரியமே, இன்னல்லாஹ அஸ்தஃபாகி, அல்லாஹ் தஆலா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். வதஹரகி, உங்களை அவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறான். வஸ்தஃபாகி அலா நிஸாஇல் ஆலமீன், அகில உலக மக்கள் அனைவரையும் விட, அகில உலக பெண்கள் அனைவரையும் விட உங்களை அவன் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? 3வது அத்தியாயத்தினுடைய 42வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு யார் நற்செய்தி சொல்கின்றார்கள்? அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான், உங்களை அவன் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறான், உங்களை அகில உலக பெண்களை விட எல்லாம் உங்களை தேர்வு செய்திருக்கிறான் என்ற சுப செய்தியை மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? சொல்கின்றார்கள். இது காலத்தில் மலாயிகத்து, மலக்குமார்கள் சொன்னதை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். யா மரியம், மரியமே, இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி, அல்லாஹு தஆலா நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு அவன் வந்து சுப செய்தி சொல்கின்றான். பிகலிமத்தின் மின்ஹு, அவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு குழந்தை பிறக்க போவதாக என்ன செய்கின்றான்? நற்செய்தி சொல்கின்றான். பிகலிமத்தின் மின்ஹு இஸ்முஹு அல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆখিরা வமினல் முகர்ரபீன். அதாவது ஒரு குழந்தையை குறித்து அல்லாஹு தஆலா நற்செய்தி சொல்கின்றான். அந்த குழந்தையினுடைய பெயர் வந்து மஸீஹ் இப்னு மரியம். அவர் வந்து மரியமுடைய குமாரன் அல் மஸீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கண்ணியம் வாய்ந்தவராக, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவராக இருப்பார் என்று மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த நற்செய்தி 3வது அத்தியாயத்தினுடைய 45வது வசனத்திலே இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரில 3820வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 4817வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, இதோ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களோடு ஒரு பாத்திரத்தை எடுத்து வருகின்றார்கள். அந்த பாத்திரத்துல குழம்பு அல்லது உணவு அல்லது பானத்தை என்ன செய்கின்றார்கள்? எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களிடத்திலே வந்தவுடன் அவருக்கு அவருடைய இறைவன் தரப்பிலிருந்தும் என் தரப்பிலிருந்தும் சலாம் கூறி அவருக்கு சொர்க்கத்திலே, அதாவது எப்படி அந்த வாசகம், ஃபக்ரா அலைஹிஸ்ஸலாம் மின் ரப்பிஹா வ மின்னி, என் புறத்திலிருந்தும் அவர்களுடைய இறைவன் புறத்திலிருந்தும் நீங்கள் அவர்களுக்கு சலாத்தை சொல்லுங்கள். அதுபோன்று பஷ்ஷிர்ஹா, அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். பிபைத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே அவர்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது. மின் கஸபின் லா ஸஹப ஃபீஹி வலா நஸப, கூச்சல் குழப்பமோ களைப்போ இல்லாத முத்து மாளிகை ஒன்று அவர்களுக்கு தரப்பட இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அப்ப மூமின்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? சில
மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான் அப்படிங்கறத என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கும் போது கூச்சலோ குழப்பமோ இல்லாத, களைப்போ காண முடியாத முத்து மாளிகை. இந்த உலகத்துல கூச்சல் குழப்பம் பிரச்சனை இதுலயே மனிதன் சிக்கி தவிழ்ந்து சிக்கி வாழ்கின்றான், அப்படித்தானா இல்லையா? ஒரு நிம்மதி அவனுக்கு இருக்கணும். அது போன்று களைப்பு, எப்போதும் வேலை களைப்பு, டென்ஷன் இல்லையா, பிரச்சனை, இதுலயே மனிதன் உழந்து கொண்டிருக்கிறான். அப்ப அந்த சொர்க்க வாழ்க்கையை பற்றி வர்ணிக்கும் போது கூச்சல் இல்லாத, குழப்பம் இல்லாத, களைப்பு காண முடியாத ஒரு முத்து மாளிகையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்க இருப்பதாக நற்செய்தி சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்லுகின்றார்கள். அது போன்று இன்னொரு ஹதீஸ்ல வருகின்றது, ஒரு ஒரு முஸ்லிம் தன்னுடைய இன்னொரு சக முஸ்லிமை சந்திப்பதற்காக வரும்போது அல்லாஹின் புறத்தில் இருந்து மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், நற்செய்தி சொல்கின்றான். இது ஏற்கனவே நம்ம இந்த ஹதீஸ இதற்கு முன்னால என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மூமின்களுக்காக மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், போராடுவார்கள், மூமின்களுக்காக போர் புரிவார்கள் என்பதை என்ன செய்கின்றோம், ஹதீஸின் மூலமாக நாம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு, அதாவது பத்ர் போர் உங்களுக்கு தெரியும், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் நடைபெற்ற போர் பத்ர் போர். ஹிஜ்ரி 2வது வருடம் இந்த போர் நடைபெறுகிறது. ரமலானுடைய மாதம் 16வது அந்த நோன்பிலே அல்லது 16 அல்லது 17வது நோன்பிலே இந்த போர் நடைபெறுகிறது, ஹிஜ்ரி 2வது வருடம். அப்ப இந்த போர் பயங்கரமான ஒரு போர். போருக்காக முஸ்லிம்களிடத்துல பெரிய அளவுல தயாரிப்புகள் இல்லை. எதிரிகள் தரப்பு 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். போர் தளவாடங்களோடு அவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. முஸ்லிம்கள்ட்ட எந்த தயாரிப்பும் இல்லை. அல்லாஹு தஆலா அந்த மூமின்களுக்கு போரிலே மலக்குமார்களின் மூலம் உதவி செய்தான். அல்லாஹு தஆலா 8வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்துல சொல்றான், இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் போர் நடைவதற்கு முன்பாக என்ன செய்யறாங்க, தங்களுடைய தோல்ல ஒரு துண்டு கிடக்குது, அல்லாஹ்விடத்துல இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்கின்றார்கள். ரொம்ப நேரம் துவா செய்யறாங்க. அவர்களுடைய துண்டு தோளிலிருந்து விழுந்தது கூட தெரியாத அளவுக்கு துவா செய்யறாங்க. யா அல்லாஹ், இந்த சிறு கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்று மனமுருகி துவா செய்யறாங்க. அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றான், இது தஸ்தகீஸூன ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாக்குமாறு நீங்கள் என்ன செஞ்சீங்க, உதவி தேடினீர்கள். ஃபஸ்தஜாப லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்தான். அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், தொடர்ச்சியாக அணி அணியாக உங்களை பின்பற்றி வரக்கூடிய 1000 மலக்குகளை கொண்டு அல்லாஹு தஆலா என்ன செய்தான், உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அவன் உங்களுக்கு பதிலளித்தான் என்று அல்லாஹு தஆலா 8வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். உண்மையிலேயே பத்ர் போர் அது பேசப்பட வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிறைய தகவல்கள் அடங்கிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. பாருங்க, அல்லாஹு தஆலா இன்னும் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வலக்கது நஸரக்குமுல்லாஹு பிபத்ரி, அல்லாஹ் உங்களுக்கு பத்ர்ல எதிரிகளிடத்துல ஆயுதத்திலும் தொகையிலும் குறைந்தவர்களாக இருந்த நேரத்துல அல்லாஹு தஆலா உங்களுக்கு திட்டமாக அவன் அருள் புரிந்தான். வஅன்தும் அதில்லா, நீங்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறைவாக இருந்தீர்கள். தத்தகுல்லாஹ், எனவே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள். இது தகூலு லில் முஃமினீன், அல்லாஹு தஆலா மூமின்களை பார்த்து அந்த சொன்ன அந்த தருணம், அலன் யக்ஃபியக்கும் அன் யுமித்தக்கும் ரப்புக்கும் பிஸலாஸதி ஆலாஃபின் மினல் மலாயிகத்தி முன்ஸிலீன். அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், மூமின்களை பார்த்து வானத்திலிருந்து இறங்கக்கூடிய 3000 மலக்குகளை கொண்டு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உதவி செய்தது உங்களுக்கு போதுமானதாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்டதை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஏன்னா அப்ப 3000 மலக்குகள், தொடர்ச்சியாக 3000 மலக்குகளை கொண்டு அல்லாஹு தஆலா உதவி செய்தது உங்களுக்கு போதுமானதாக இல்லையா? பலா இன் தஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருந்தால், வதத்தகு, அல்லாஹுவை நீங்கள் அஞ்சி நடந்து கொண்டால், வயஅதூக்கும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா யும்திதுக்கும் ரப்புக்கும் பிஹம்ஸத்தி ஆலாஃபின் மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் பொறுமையாக இருந்தால், அதே சமயத்தில் எதிரிகள் உங்கள் மீது அடர்ந்தேறினாலும் கூட
3000 என்ன அடையாளம் விடப்பட்ட 5000 மலக்குகளை கொண்டு அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவி செய்வான். 3வது அத்தியாயத்தினுடைய 123, 125வது வசனங்களிலே அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் சொல்லி காட்டுகின்றான். பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போரிலே நடந்த சில அதிசயங்களை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. பத்ர் போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதோ ஜிப்ரீல் போர் தளவாடங்களுடன் என்ன செய்யறாங்க, தன்னுடைய குதிரையின் தலையை கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். சஹீஹுல் புகாரில 3995வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். நிறைய மக்கள் போர் நடக்கும்போது, பலஸ்தீன்ல போர் நடக்கும்போது பத்ரிலே வெற்றியை கொடுத்த அல்லாஹ் ஏன் முஸ்லிம் சமூகத்திற்கு வெற்றியை கொடுக்கவில்லை அப்படியெல்லாம் பேசுறத எழுதுறதெல்லாம் பார்க்கணும். பத்ர்ல 313 சஹாபாக்கள் அல்லது 315 சஹாபாக்கள் ஒரு சின்ன கூட்டத்திற்கு அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்தான் என்றால் அவர்களுடைய கொள்கை சுத்தமாக இருந்தது. எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்தான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது தனி தலைப்பாக பேசப்பட வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா உதவுவதின் மூலமாக மூமின்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அவனுடைய எதிரிகளின் கழுத்துக்களையும் கைகளையும் வெட்டி கொள்வதற்கு அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு சார்பாக என்ன செய்கின்றான், போரிடுகின்றான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 8வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஃபால்ல 10வது வசனத்துல சொல்றான், வமா ஜஅலஹு அல்லாஹு இல்லா புஷ்ரா வலிதத்மஇன்ன பிஹி குலூபுக்கும் வமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹ் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளங்கள் திருப்தி அடைவதற்காக நற்செய்தியாக இதனை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி இருக்கின்றான். அல்லாஹ்விடத்திலே தவிர உதவி கிடைத்து விடுவதில்லை. நிச்சயமாக அல்லாஹு தஆலா யாவற்றை மிகைத்தவனாக ஞானமிக்கவனாக இருக்கின்றான். இது யூஹி ரப்புக இலல் மலாயிகத்தி அன்னி மஅக்கும் ஃபஸப்பித்துல் லதீன ஆமனூ சஉல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு الرعب فاضربوا فوق الأعناق واضربوا منهم كل بنان. அல்லாஹ் தஆலா சொல்றான், மலக்குகளை பார்த்து, நான் உங்களோடு இருக்கிறேன், எனவே நம்பிக்கையாளர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸப்பித்துல் லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள், சஉல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு الرعب. ஏன்னா காஃபிர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவன் திகிலை, அவன் அச்சத்தை போடுவான். நீங்கள் காஃபிர்களை நம்பிக்கையாளர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுடைய பிடரியின் மீது நீங்கள் வெட்டுங்கள். இது போர்க்களத்துல நடந்த விஷயம், சரியா? போர்க்களத்துல தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இஸ்லாம் வாளால் பரவியது என்பதை பிரச்சாரம் செய்வதற்காக சிலர் என்ன செய்யறாங்க, இந்த வசனத்தை தான் மேற்கோள் காட்டுறாங்க. போர்க்களத்துல சமாதான பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. போர்க்களத்தில் வாழ்வா சாவா, அதாவது எதிரிகளை கொல்வதுதான் போர்க்களத்தினுடைய நெறிமுறை. அவ போர்க்களத்தில் இறங்கிய வசனம், நீங்கள் என்ன செய்யுங்க, பிடரிகளின் மீது வெட்டுங்கள், அவர்களுடைய கைகளை விரல்களை துண்டித்து விடுங்கள் என்று அறிவித்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அதுபோன்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றார், 3வது அத்தியாயத்தினுடைய 126, 127வது வசனங்கள், இதுல எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த போரிலே நடந்து கொள்ளக்கூடிய போரிலே எப்படியெல்லாம் மூமின்களுக்கு மலக்குமார்களின் மூலமாக உதவி செய்தான் என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான் சொல்லி காட்டுகின்றான். ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த பத்ருடைய தினத்துல ஒருவர் தனக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த ஒரு இணை வைப்பாளரை விரட்டி சென்று கொண்டிருந்தார். அப்போது தனக்கு மேலே சாட்டையை சுழற்றி செல் என்று கூறிய ஒரு வார்த்தையை அவர் என்ன செய்கிறார், சாட்டையை சுழற்றி செல் என்ற ஒரு குதிரை வீரருடைய ஹைசூம் முன்னேறி செல் என்று சொல்லக்கூடிய ஒரு சப்தத்தை அவர் என்ன செய்கிறார், கேட்கிறார். அந்த இணை வைப்பாளர் அப்படி கேட்டுட்டு இருக்கவே இணை வைப்பாளர் அவர் அந்த போர்க்களத்துல வீழ்ந்து கிடந்ததை அவர் பார்த்தபோது அவருடைய மூக்கிலே ஏற்பட்டிருந்த அந்த சாட்டையால் அடிபட்டது போல் அவருடைய முகம் கிழிந்து முகமெல்லாம் பச்சையாக அது கன்றி போயிருந்ததை அவர் என்ன செய்யறாரு, பார்க்கிறார். உடனே அந்த அன்சாரி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொன்ன உடனேயே, நீ சொன்னது உண்மைதான், இது வானத்திலிருந்து மலக்குகளினுடைய உதவி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 3621வது செய்தியாக இதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, மா அஹதிகுமா ஜிப்ரீலு வமஅல் ஆகரி மீகாயில் வ இஸ்ராஃபீல் மலக்குன் அதீமுன் யஷ்ஹதுல் கிதால். உங்களோடு இரண்டு போரில் ஒருவருடன் உங்கள் இரண்டு பேரில் ஒருவரோடு ஜிப்ரீலும் இன்னொருவரோடு மீகாயிலும் மகத்தான மலக்காகிய இஸ்ராஃபீலும் இந்த போரிலே கலந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதுல 1257வது செய்தியாக, முஸ்னதுல் ஹாக்கிம்ல 4430வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். இன்னும் வழக்குமார்கள் போர்க்களத்தில் எப்படியெல்லாம் மூமின்களுக்கு உதவினார்கள் என்ற செய்தி நிறைய வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே அதை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொள்வோம். அப்ப இந்த வகுப்புல நிறைய தகவல்கள், மலக்குமார்களை குறித்த நிறைய தகவல்கள், மூமின்களுக்கு எப்படி எல்லாம் அவர்கள் போர்க்களத்தில் உதவி செய்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை எடுத்துச் சொல்வதற்காக அல்லாஹ் தஆலா மலக்குகளை நியமித்திருக்கிறான். காலையிலும் மாலையிலும் நாம் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு செல்வதற்காக மலக்குகளை அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கிறான். இப்படி நிறைய தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த வகுப்பிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், சடைவில்லாமல் சோர்வில்லாமல் கலந்து கொள்ளுங்கள். இன்னும் நிறைய தகவல்கள் நாம் அறிய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதுபோன்று இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது இந்த வகுப்புல இறுதியாக உங்களுக்கு நம்முடைய அட்மின்கள் என்ன செய்வாங்க, சில கேள்விகளை எடுத்து கேட்பாங்க. அப்ப அந்த கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்ல முடியவில்லையே என்று நீங்க என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. உண்மையிலேயே இந்த வகுப்புல கலந்து கொள்றது, உண்மையிலேயே அல்லாஹு தாலா நமக்கு செய்த இந்த வகுப்பை நடத்துவதற்கும் இதை கேட்பதற்கும் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான். உண்மையிலேயே அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு பெரிய ஒரு பேரின்பம் இல்லையா? அல்லாஹுடைய மார்க்கத்தை, அவனுடைய மலக்குகள் இந்த உலகத்துல என்ன பணிகளை மேற்கொள்கின்றார்கள் என்பதை படிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு. அதனால சில நேரங்கள்ல அந்த தேர்விலே சரியான முறையில் பதிலை எழுத முடியவில்லை என்பதற்காக நீங்கள் விரக்தி அடையக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நான் சரியாக என்னால பதில் எழுத முடியலையே அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, சோர்வடையக்கூடாது. சரியா? கவலையை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய வேலை. அதனால கவலையடைவதோ சோர்வடைவதோ அல்லது என்ன செய்யணும், இதுல தொடர்ச்சியாக அந்த போட்டிகள்ல நீங்க கலந்து கொள்ள வேண்டும். ஆர்வத்தோடு இந்த உரையை மீண்டும் கேட்டு அதற்கு சரியான பதிலை நுட்பமாக நீங்க ஒவ்வொரு பதிலுக்காக நீங்கள் உங்களை பயான கேட்கும் போது நிறைய தகவல்கள் சேகரிக்கின்றீர்கள். நம்ம ஒரு பயான், அந்த பயான் உங்களுக்கு எப்போது, இப்ப நம்ம உதாரணமாக பத்ர் போர் ஹிஜ்ரி 2வது வருடம் நடந்தது, ரமதான் 16ல நடந்தது அப்படின்னு நம்ம தகவல் சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான தகவல்கள், மார்க்கம் சம்பந்தப்பட்ட தகவல்கள். இப்படி நிறைய தகவல்களை நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதி 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 வச்சீங்கன்னா, டைரியில ஒரு நோட்ல எழுதினீங்கன்னா, இந்த சாப்டர் முடிஞ்ச பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு தகவல்களை நீங்கள் சேகரித்திருப்பீர்கள். நீங்களே பிரமிச்சு ஆச்சரியப்படுவீர்கள், இவ்வளவு விஷயங்களை நாம படிச்சிருக்கிறோமா அப்படின்னு. சும்மா வெறுமனே உட்கார்ந்து பயான் கேட்கிற மாதிரி கேட்டா என்ன செய்ய முடியும், என்ன செய்யாது, உங்களுக்கு அது தெரியாது. நீங்க குறிப்பெடுத்து கொண்டால், தகவல்களை எழுதி எடுத்துக்கொண்டால், கேள்வி பதில் அடிப்படையில இந்த தகவல்களை எழுதி கொண்டால் நிறைய தகவல்களை நீங்கள் சேர்த்து வைத்திருப்பீர்கள். சரியா? அந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. நீங்க நிறைய விஷயங்களை படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த கல்வியை ஒரு பயனுள்ள கல்வியாக உங்களுக்கும் எனக்கும் ஆக்கியல்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன்.